நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயோ அம்மாடி இந்து, அம்மா இந்து, இந்துமா, அம்மா என்னாச்சுமா? அம்மாடி, அடியாய் சுமதி, வேகமா வா. அம்மாடி சுமதி, என்ன இங்க வா. ஆஹா, இவள துணியை துவைக்க சொன்னா இங்க படுத்து தூங்கிட்டு இருக்காளா? ஏய் சுமதி, அறிவில்லாம பேசிட்டு இருக்காதடி. இந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அவ விழுற சத்தத்தை கேட்டுதான் நான் ஓடி வந்தேன். போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஓ அம்மாடி, இந்து கண்ணு துறமா. இந்து இந்தாங்க. ஏய் போதும் விடு. ஏய் எந்திரி. அடியே எந்திரிச்சு வேலைய பாரு. அம்மாடி இந்துமா, இதெல்லாம் இவளோட நாடகம். கண்ணு துறமா பாருங்க, வேலை பார்க்க கூடாதுன்னு இப்படி பண்றா. இதெல்லாம் ஏன் கிட்ட நடக்காது. இவள ஓங்கி ஒரு உதவிட்டா தன்னால எந்திரிச்சு உட்கார்ந்துருவா. ஐயோ, ஏய் இவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இவளுக்கு இப்பதான் ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. இவள உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போணும். ஆஸ்பத்திரிக்கு இவள கூட்டிட்டு நீங்க மட்டும் போனா போதும். நான்லாம் வர மாட்டப்பா, நீங்க வேணா போங்க. நீ ஒண்ணும் வர தேவையில்லை, எனக்கு தெரியும் என் பொண்ணை கூட்டு போறது. அப்பனா கூட்டிட்டு போங்க. அம்மாடி இந்துமா, இந்துமா எந்திரிமா. டாக்டர், என் பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்கு? இவங்க கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும். கண்டினியூஸா ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதான் மயக்கமாயிட்டாங்க. என்ன பண்றது டாக்டர், எங்க வீட்டோட நிலைமை அப்படி இருக்கு. இவ தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும். நீங்க இந்துவோட அப்பான்னு தானே சொன்னீங்க. ஒரு மேஜர் ஆபரேஷன் நடந்தவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி தொடர்ச்சியா வேலை வாங்குறது ரொம்பவே டேஞ்சர். ஆபரேஷன் பண்ண சர்ஜன் இதெல்லாம் சொல்லிதானே அனுப்பியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்துவை எதுக்காக இந்த அளவுக்கு வேலை வாங்குறீங்க? இதுக்கப்புறமா தான் இந்துவை நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இல்லனா உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இல்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் போதாது, பாத்துக்கணும். ஓ, அது வந்து இந்துவை இப்ப வீட்டுக்கு கூட்டு போலாமா? இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். ஓ, இங்கே அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். நாளைக்கு நீங்க கூட்டிட்டு போங்க. சரிங்க சார். இந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? அவளுக்கு என்ன ஆச்சு? தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. உடனே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? இந்துக்கு லிவரை மாத்துறதுக்கான ஒரு ஆபரேஷன் நடந்துச்சுல்ல, அதோட பிரச்சனை தான் அந்த டாக்டர் சொன்னாரு. அதனால என்ன பிரச்சனை? அத பத்தி டீடைலா சொல்றதுக்கு எனக்கு தெரியல. வேணும்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க. இருந்தாலும் என்னோட பொண்ணுக்கு அவளுக்கு எப்படி இது நடந்துச்சு? அவங்க சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
அவளோட உடம்பு சரியில்லாம இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. பெரிய வேலையெல்லாம் அவ எதுவுமே செய்யக்கூடாது. அப்படின்னா நான் அவளை அங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு நீங்க இப்ப சொல்ல வரீங்களா? இந்து என்னோட வீட்டுல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு நீங்க கொஞ்சம் என் வீட்டுக்கு வந்து பாருங்க, அப்ப தெரியும். உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஆரம்பத்துல இருந்தே வீட்டு வேலை நல்லா செய்யணும்னு சொல்லிதான் நான் அவளை வளர்த்தேன். அதெல்லாம் அவளோட நன்மைக்கு தான் பார்வதி. ஆனா இப்ப இந்து கிட்ட என்ன வேலை செய்ய சொன்னாலும் அவ செய்யவே மாட்டா. அவ எப்பவுமே டயர்டா இருப்பா. அதனால என்ன, அவ செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். சரி சொல்லு, நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? என்ன விஷயம்னு நீ ஃபோன் பண்ணியே சொல்லிருக்கலாம்ல. அது வந்து ஹாஸ்பிட்டல் பில்லு கட்ட கொஞ்சம் பணம் செலவாயிடுச்சு. நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி தான் அந்த பில்லையே கட்டியிருக்கேன். இந்து கிட்ட இந்த விஷயத்த சொன்னப்போ பார்வதி அம்மாவை பார்த்து இத சொன்னா போதும்னு சொன்னா. இந்து அந்த மாதிரியா சொன்னா? இந்து சொன்னதாலதான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். அவளால பேசுறதுக்கு கொஞ்சம் கூட முடியவே இல்ல. அவளால பேச முடிஞ்சிருந்தா அவ போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க வந்திருப்பேன். எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 10 இல்ல ஒரு 20,000 ரூபாய். இல்ல இந்த பணம் கூட பத்தாது. இருந்தாலும் இது கிடைச்சாலாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்துவோட சிகிச்சைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல. உங்கள மாதிரி பெரிய ஆளுங்க உதவி பண்ணாதான் வேலையே நடக்கும். அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஏழைங்க நினைச்சா என்ன செய்ய முடியும்? டாக்டர் 2 மாசத்துக்கான மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் வாங்கணும்ல பார்வதி. பணம் இல்லாததுனால இந்துவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. உன்கிட்ட பணம் இல்லாததுனால ட்ரீட்மெண்ட்டை நிறுத்த வேண்டாம். பணத்தை நான் கொடுக்கறேன். இந்த ஐடியா சூப்பர். இந்துவோட நிலைமைய சொல்லி பணத்தை இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். வரட்டும், பாத்துக்கலாம். இந்தா, இதுல நீ கேட்ட 20,000 ரூபாய் இருக்கு. அப்படின்னா நான் உடனே கிளம்பட்டுமா? அபி, நீ கொண்டு போன டைவர்ஸ் பேப்பர்ல அருண் கையெழுத்து போட்டானா? சரக்கு வாங்கின காசு வீணா போனதை தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. அவர் அந்த பெட்டிஷனை வாங்கி பத்திரமா வச்சிருக்காரு. யோசனை பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருந்தோம் அவன் இந்து கூட வச்சிருக்கிற உறவை முறிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். இப்ப நம்ம 2வது தடவை பேப்பர் கொடுத்துருக்கோம். அன்னைக்கு மாதிரி சரக்கு அடிச்சுட்டு இதையும் கீழ்ச்சி அறிஞ்சிருவானா? எனக்கு தெரியலப்பா. நீ எதுக்கும் அவனை இன்னொரு தடவை பார்த்து அதுல கையெழுத்து போட சொல்லி கட்டாயப்படுத்து. அவன் போதல் இல்லாதப்ப கண்டிப்பா கையெழுத்து போட மாட்டான். பாரு, அவனுக்கு 1-2 பாட்டு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேலை நடந்தாகணும். அப்பா, அவரு டிவோர்ஸ் விஷயத்துல வேணும்னே தான் விளையாடுற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்துவை பத்தி மாமா பேசுறது கேட்கும்போது இந்த நிமிஷமே அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவாரு போல இருக்கு. ஆனா வேலைன்னு வரும்போது அருண் மாமா எவ்வளவுதான் குடிச்சிருந்தாலும் கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரு. இதை இப்படியே விட்டா சரி வராதுமா. பாரு, சொந்தத்தை கட் பண்ணி அந்த நாசம் முடிச்ச பண்ண அருணோட தலையிலேருந்து ஒழிச்சு கட்டினாதான் நம்ம வேலை நடக்கும். அருண் மாமா இப்பவும் இந்துவோட விஷயத்துல ஒரு முடிவே எடுக்கலன்னு தான் எனக்கு தோணுது. பாரு, அப்படி மட்டும் இருந்தா அருண் இனிமே எக்காரணத்தை கொண்டு இந்து மேல பாசம் காட்டாத மாதிரி நாம அவனை மாத்தியாகணும். அதுக்காக என்ன பண்ண முடியும்னு இப்பவே நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நாம நம்ம பிளானை இது வரைக்கும் கொண்டு போயிட்டோம். நம்ம நிறகுடத்தை படி வரைக்கும் கொண்டு போயிட்டு கீழே போட்டு உடைக்க கூடாது. அதுக்காக இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்ல வரீங்க?
ஒரு பொண்ணா இருக்கிற உன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லித்தர முடியுமா? நீ மனசளவுல கொஞ்சம் யோசனை பண்ணு. பாரு, உன் மனசுல அதுக்கான வழியும் தானா வரும். ம்? டேய் டேய், உன்னை நான் வீட்டு பக்கமே பார்க்கவே இல்லையே. இந்துவை விட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கமே வரல. அத்தை ஏற்கனவே இந்துவை பத்தி தப்பா பேசுவாங்க. ஒருவேளை நாங்க வந்தா இந்து இன்னும் அதிகமா பேசுவாங்க. டேய், நீ அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவளுக்கு அப்படி பேசுறதுதான் வேலையே. ஆனா என் காதுல விழுற மாதிரி பேச மாட்டா. பேசுனா நான் அதை கேட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்கனவே இருந்திருந்தா இந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை மாமா. உங்களால பேசதானே முடியும். அத்தை மட்டும் முறைச்சு பார்த்தா நீங்க பேசாமலே இருந்துருவீங்க. அது அது ரெண்டு கையும் சேர்ந்து தட்டினதானே ஓசை வரும். அதனால சிலதை நான் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துருவேன். சுமதியை நான் அடக்கி வைக்கலன்னு சொல்ல வர. உங்க ஆசையெல்லாம் ஓகே தான். ஆனா அது நடக்கணும்னா உங்களோட பொண்டாட்டியா சுமதி அத்தை இருக்கணும். நீங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கோங்க, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா இந்து அவ இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. இதுக்கப்புறமா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்புறம் நான் அத்தை மாமான்லாம் பார்க்க மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. டே, இப்போ அதுக்கு இந்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவளோட மொபைல் ஃபோனை கூட அத்தை பிடிங்கி வச்சுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை என்ன பயன்படுத்துறீங்களா? நீ அப்படி நினைக்காத. நான் இந்துவுக்கு எதிராக எதுவுமே பேசுறது இல்லை. உங்க பொண்டாட்டி ஒருத்தர் மட்டும் போதுமே இந்துக்கு பிரச்சனை வர்றதுக்கு. அன்னைக்கு ஒரு நாள் உங்களை நான் செம்மையா திட்டி விட்டுட்டேன். நான் இந்துக்காக மட்டும்தான் அங்கே வராமலே இருக்கேன். இதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வரும்னு சொல்லுங்க. டேய், இனிமே எதுவும் தப்பா நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ பிரச்சனை பண்ணாத. மாமா, இந்துவோட ஆரோக்கியம் முன்ன மாதிரிலாம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவளை மனசாலையும் உடம்பாலையும் கஷ்டப்படுத்துனீங்கன்னா அப்புறம் சும்மா விட மாட்டேன். இந்து இப்படி வாழ வேண்டிய பொண்ணே கிடையாது. அந்த நினைப்பு அத்தைக்கு இல்லைன்னா அதை நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. இல்லைன்னா ஞாபகப்படுத்துறதுக்கு நான் தினமும் அங்கே வருவேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சு போச்சு. பழைய சுபாவத்தெல்லாம் நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். என்னை பழைய மாதிரி ஆக்கிடாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. இவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இப்படியே போச்சுன்னா சுமதினால இவங்கிட்ட நான் தான் அடி வாங்கணும். அட வேண்டாம் வேண்டாம், நீ படுத்துக்கம்மா. உன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் எந்திரிச்சா போதும். இப்ப எப்படிமா இருக்கு? ரொம்ப டயர்டா இருக்குப்பா. என்னன்னு தெரியல. எந்திரிக்கும் போது அப்படியே சரிஞ்சு விழுற மாதிரி இருக்கு. ஐயோ, எதுக்கும் நம்ம டாக்டர் பார்க்க போலாமா? ஓ, தினம் இவள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக இவ புருஷ ஒண்ணு நமக்கு பணம் கொடுத்துட்டு போல. அடியே, அவ இப்ப நம்ம வீட்டுல தானே தங்கி இருக்கா. இங்க வச்சு இவளுக்கு என்ன ஆனாலும் நாம தானே ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஆகணும். ஓஹோ, ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு வந்த டயர்டே இன்னும் போகல. இதுல இன்னொரு தடவையா? எனக்கு ஹாஸ்பிட்டல் போக இஷ்டம் இல்லப்பா. இந்த டயர்ட் எல்லாம் தானா சரியாயிடும். ஐயோ, உனக்கு டயர்ட் இன்னும் போகலையா? வெறும் தலை சுத்தலுக்கு நீ பெட் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பிளான் பண்றியா? அதெல்லாம் இங்க நடக்காது. அப்புறம் இவ என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற வேலையெல்லாம் இவ தான் செஞ்சாகணுமா? இங்க இருக்கிற வேலை செய்ய முடியாத அளவுக்கெல்லாம் இவளுக்கு ஒன்னும் டயர்ட் இல்ல. ஏய், எந்திரிச்சு போய் வேலையை பாரு. சுமதி, முடியாதவ எப்படி போய் வேலையை பாப்பா? பின்ன இங்க இருக்கிற வேலையெல்லாம் நான் பண்ணணுமா? பாருங்க, இவளுக்கு சமைச்சு போடலாம் என்னால முடியாது. உள்ள ஒரு முட்டை துணி இருக்கு. சத்தியமா என்னால அதெல்லாம் துவைக்க முடியாது. சித்தி, நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ அப்படியே உட்காருமா. வேண்டாம், உன்னால அந்த வேலையெல்லாம் இப்ப செய்ய முடியாது. அப்ப அந்த வேலையெல்லாம் நீங்க செய்வீங்களா? செய்வீங்களா? பண்றேன். நான் பண்ண என்ன பிரச்சனை? அப்பா வேண்டாம், நானே அதை பண்ணிக்கிறேன். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்.
சுமதி, இந்த வீட்ல இருக்கிற வேலையை நான் பாக்குறேன்னு சொன்னது உனக்கு பிடிக்கலையா? யார் வேலை பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இந்துவோட நிலைமைய பார்த்தலாம் நீங்க அந்த வேலையை செஞ்சிருக்க கூடாது. பாருங்க, இந்து நோய் வந்த மாதிரி நடிக்கிறாங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏண்டி, முடியாம இருக்கிறவள நீ ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது. ரகுவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல. இந்துவுக்கு ஏதாவது நடந்தா அவன் இந்த வீட்டை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அவனை பத்தி தெரியும்ல. அதனால நீ தேவையில்லாத வேலையை பார்க்காத சுமதி. ஐயோ, அப்படியா? ரகுவை பார்த்து நீங்க பயப்படலாம், ஆனா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க, அவளை பத்தி கேக்குறதுக்காக அவ மட்டும் இங்க வரட்டும். நான் யாருன்னு காட்டுறேன். ரகுவோட கையால அடி வாங்குற நேரம் இவளுக்கு வந்துருச்சு. இவெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? என்ன ரகு, முக்கியமா பார்க்கணும்னு சொல்லியிருந்த? உனக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம் சார். நான் இன்னொருத்தருக்காக ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். வேற ஒருத்தரா? அது யாரு? இந்து. இந்து? அவ இன்னும் அங்கதான் குடியிருக்காளா? அவ அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா சார். அவளுக்கு ஃபோன் பண்ணா கூட ஃபோன் போக மாட்டேங்குது. சுமதி அத்தை என்னோட அத்தையா இருந்தாலும் ஆனா அவங்க இந்துவை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. அப்புறம் தங்கறதுக்கு வேற இடம் இல்லாததுனால இந்து அவ்வளோ கஷ்டப்படுறா சார். ரகு, நான் அந்த வீட்டுக்கு போய் அவளை பார்க்க போயிருந்தேன். உன்னோட அத்தைன்னு சொல்ற அந்த பொம்பளை ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு இந்துவோட வாழ்க்கை அங்க நல்லாவே இல்லைன்னு. இல்ல, இப்ப என்ன பிரச்சனை? சார், நீங்க மனசு வச்சா இந்துவை காப்பாத்தலாம். நான் என்ன பண்ண முடியும் ரகு? உங்க கம்பெனியில எனக்கு ஒரு வேலை கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்களே, எனக்கு பதிலா அது இந்து கொடுக்கலாம்ல? இந்துக்கு என்னோட கம்பெனியில் சிஇஓ போஸ்டே தரதா சொல்லியிருந்தேன். ஆனா இந்து என்னோட கம்பெனிக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை. ஷேனாய்க்காரங்க வெளியேற்றின இந்துவை அதே பதவியும் அதிகாரத்தையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்க தான் நான் யோசித்தேன். ஆனா இந்து அதை ஏற்றுக்க தயாரா இல்லை. ஒரு விதத்தில் அதுக்கு அவ சொன்ன காரணமும் கரெக்டாக தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நானும் அவளை நிர்பந்திக்கவே இல்லை. இனி அவளே சொந்தமாக முடிவு பண்ணிட்டு வரட்டும். எப்போ வந்தாலும் அவளுக்கு கொடுக்கறதுக்காக என்னோட கம்பெனியில் ஒரு மரியாதைக்குரிய பதவி அவளுக்காக காத்திருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஒரு வேலை கிடைச்சதுன்னா இந்து அங்கே இருக்க தேவையில்லைன்னு தான் நான் நினச்சேன். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு ரகு. நான் முதன் முறை பார்த்த இந்துவை நான் அந்த இடத்துல பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை அந்த வீட்டில இருந்து மாற்றி தங்க வைக்க ஏதாவது ஒரு வழி இருக்கா சார்? என் வீட்டுக்கு அவளை வர சொல்லி நான் ரொம்பவே கட்டாயப்படுத்தினேன். ஆனால் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்து ஒருவேளை அங்கேருந்து வரலாம் சார். அவள் உங்கள் மேலே ரொம்பவே மரியாதை வச்சிருக்கா. அவள் உங்களை அப்பா ஸ்தானத்தில் வச்சு தான் சார் பார்க்குறா. அதனால நீங்கள் இந்துவை போய் பார்த்து பேசுனீங்கன்னா அவள் கண்டிப்பாக கேட்பா. என்னோட வீட்டில் அவளுக்கு பாதுகாப்பு தர நான் தயாராக இருக்கேன். அங்கே இந்து மன நிம்மதியோடு வாழலாம். நான் அங்கே இருக்கிறது அவளுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா நான் வேற இடத்துக்கு போயிடுறேன். இந்து தனியாக இருக்கட்டும். ஆனால் இந்து வருவாளா? இந்து வருவா தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வேணால் கூப்பிடுங்களேன். அது வேண்டாம் ரகு. நீயே அவளை பார்த்து பேசினா போதும். எப்போ வேணும்னாலும் அந்த வீட்டை நான் அவளுக்காக விட்டு தரதுக்கு தயாராக இருக்கேன். நான் வேணா பேசி பார்க்குறேன் சார். அவளை எப்படியாவது நான் பேசி ஒத்துக்க வைக்கிறேன். இந்து அதுக்கு தயாராயிட்டானா அது அவளுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அங்கே நில்லுடா. நீ நினைச்சப்பெல்லாம் இங்க வந்துட்டு போறதுக்கு இது என்ன உன்னோட சொந்த வீடா?
நான் ஒன்றும் உங்களை பார்த்து பேச வரல. இந்துவை கூப்பிடுங்க, நான் அவகிட்ட தான் பேசணும். ஓஹோ, நீ இப்ப அவகிட்ட என்ன பேச போற? என்கிட்ட சொல்லு, நானே சொல்லிடுறேன். அப்படின்னா நான் கேள்விப்பட்டது உண்மைதான். இந்துவை வெளியே விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கீங்கன்னு. ச்சே, என் வீட்டு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த வீட்டுல எது நடந்தாலும் அதை நான் கேட்க விரும்பல. ஆனா இந்துவை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவளை கூப்பிடுங்க, இல்லனா நான் அவளை கூப்பிட்டுட்டு போயிடுவேன். ஓ, நீ என் வீட்டுக்குள்ள வந்து அராஜகம் பண்ணா நான் உன்னை உள்ள போட்டுருவேன். நீ என் வீட்டுக்குள்ள போய் இந்துவை வெளியே கூட்டிட்டு போக பாரு, அப்ப பாக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க, நான் அவளை கூட்டிட்டு டேய் போறேன். ரகு, நில்லுடா. என் வீட்டுக்குள்ள நீ போவே கூடாது, வெளியில போடா. தள்ளுன்னு சொல்றல. ரகு மாமா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்து, நீ இந்த வீட்டுல பாதுகாப்பாவே இல்ல. நீ இங்க இருந்து கஷ்டப்பட தேவையே இல்ல. உன்னோட மொபைல் போனை கூட புடுங்கி வச்சு இந்த வீட்லயே உன்னை அடிச்சு வச்சிருக்காங்க. அதனால இந்த இடத்துல இருந்து உன்னை வேற இடத்துக்கு கூட்டு போலாம் தான் வந்திருக்கேன். ஓஹோ, அது சரி. இவளை இங்க இருந்து கடத்திட்டு போய் ரகசியமா மறைச்சு வைக்க பிளான் பண்றியா? அதுக்கப்புறம் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படிதானே? அத்தை, தேவையில்லாம பேசுனீங்க. ரகு மாமா, இந்து, இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நீ தங்கறதுக்கான இடத்த நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். கிளம்பு, என் கூட வா. ரகு மாமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால வர முடியாது. இந்து, நீங்க என் மேல வச்சிருக்க பாசம், அன்பெல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்காக இங்க ஓடி வந்திருக்கீங்க. ஓ, ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இந்து, உன்னை இங்கிருந்து காப்பாத்த தான் நான் வந்திருக்கேம்மா. நீ நல்லா யோசனை பண்ணி முடிவிடு. நீங்க எதுக்கு தேவையில்லாம கெட்ட பேர் எடுத்துக்கிறீங்க? என்னால மத்தவங்க முன்னாடி நீங்க அவமானப்படுறத பாக்குறது எனக்கு பிடிக்கல. அதனால இப்போதைக்கு நான் எங்கேயும் வரமாட்டேன் ரகு மாமா, நீங்க கிளம்புங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.